மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 6ஆம் இடம் ஸ்தானத்தை பொறுத்த அளவில் குரு பகவானுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. குரு பகவான் 6ஆம் இடத்தில் வரும்பொழுதுதான் சத்திய மாமுனி காலில் இரு தலை பூண்டதும்னு இந்த பாட்டு சொல்லுது. சத்திய மாமுனி விலங்கிடப்பட்டார்னு சொல்லுது. ஆனால் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்துக்கு அந்த பாடலை பொருத்தி பார்த்தால் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். கூட வேலை பார்க்கவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். பிறரை நம்பி எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. நீங்களே உங்களுடைய புத்தியை சிந்தனையை உபயோகித்து இது நல்லதா கெட்டதா என்பதை பார்த்து முடிவெடுத்து எதிலும் எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட வேண்டும், எந்த தாக்கீதிலும் கையெழுத்திட வேண்டும். இதை முக்கியமா கவனிச்சுக்கிடணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நீங்களாவே போய் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம். அதுக்கு பிறகு அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பதால விரும்பத்தக்க தொழில் மாற்றம் ஒண்ணு வந்துதான் தீர வேண்டி இருக்குது. விரும்பத்தக்க தொழில் மாற்றம் ஏற்படும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானை பார்ப்பதால் புதிய இனங்களில் எல்லாம் வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விரும்பத்தக்க மாற்றம் வரும், சுப செலவுகள் வரும், புதிய இனங்களில் எல்லாம் வருமானம் வரும். சரி, அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் அல்லது பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால் தாய் தந்தையரை விட்டு வெளியூரில் சென்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். இது அந்த சனி பகவானுடைய ஸ்தானத்தை பொறுத்த பலன். சனி பகவான் விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆனா குருவும் பார்ப்பதால சுப செலவுகளாக மாற்றி விடுவார். இன்னொரு சிக்னிபிகண்ட் ஆஸ்பெக்ட் நீங்க கவனிக்கப்பட வேண்டியது என்றால் கேது பகவான் ஒரு இருப்பிடம். அவர் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் விஷக்கடி தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அந்த கேது பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து கொண்டு இருக்கிறார். ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும். அந்த 8ஆம் இடத்தில் உள்ள கேது செவ்வாய் சேர்க்கையினாலே நீங்கள் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியதோ அல்லது சிறு காயப்பட வேண்டிய சூழ்நிலைகளோ, உங்களுக்கு துடைக்கு மேல் உள்ள பகுதியில் அடிபட வேண்டிய பகுதிகளோ, குறிப்பாக முதுகு பகுதியில் அடிபட வேண்டிய சூழ்நிலையோ இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். யாரையும் இது அச்சுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த கிரக நிகழ்வு வந்துச்சுன்னா இந்த பலன்கள் எதிர்பார்க்கணுங்கிற சொல்லணும். நீங்க முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நாங்க கவனமா இருந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அதனால பிரயாணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விஷக்கடி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 8இல் உள்ள கேது அந்த நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானும் ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி அவருடன் சேர்ந்து கொண்டிருக்க போகிறார். அதனால கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு 3 மாத காலம் இடையில் பொற்காலமாக இருக்கிறது. அக்டோபர் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஒரு 3 மாசம் நேரடியா 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்போ உங்களுடைய புகழ் இன்னமும் கூடும். கணவன் அல்லது மனைவியினுடைய செல்வாக்கு கூடும். கணவனால் மனைவிக்கு நன்மை, மனைவியால் கணவனுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. லாபம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சிகள் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. எந்த காலம்? அக்டோபர் 8ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. நீங்க எப்பமாவது நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற காலங்களில் எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த குரு பயிற்சியின் காரணமாக விரும்பத்தக்க இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் வரப்போகிறது. பணியிட மாற்றம் அல்லது சுப உலக செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. புதிய இடங்களில் எல்லாம் வருமானங்கள் வருகின்றன. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு தொந்தரவுகள் அல்லது பிள்ளைகளால் சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அல்லது தந்தையாரை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். 8ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் சிறு சிறு விபத்துக்கள் தொந்தரவுகள் ஏற்படலாம். கேது பகவானும் செவ்வாய் பகவானும் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து கொள்வதால் அந்த சமயங்களில் உடல் நலனில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொற்காலம் 3 மாத காலத்துக்கு இருக்கிறது. அந்த காலகட்டங்கள் நீங்கள் திருமண நிகழ்வுகளை எல்லாம் அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், செய்யலாம்.
வெளிவட்டாரங்கள் உங்களுடைய புகழ் வந்து ஓங்க போகிறது. அந்த காலகட்டங்களில் லாபம் அதிகமாக இருக்க போகிறது. முயற்சிகள் எல்லாம் வெல்ல போகின்றன. இதுதான் தனுசு ராசிக்குரிய பலனாக இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறாரே என்று அஞ்ச தேவையில்லை. அலுவலக விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய சுய முயற்சியிலேயே அனைத்து காரியங்களும் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்குரிய பலனாக இருக்கிறது.